ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த எர்த் வீக்கஸ்ட் டு த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மாங்காவோட எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ ரேங்க் ஹோல்டராக ஆனதுனால நம்ம ஹீரோயின் உகாயாவும் ஓரியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம கமாண்டர் வந்து ஹீரோவோட ஷர்ட் அந்த இது நவுத்திட்டு அவர் ஸ்குவாடில் வெட்டின அந்த காயத்தை பார்க்குறாரு. பார்த்தா அது ஆல்ரெடி அதுவாகவே ஹீல் ஆகிட்டுருக்கு, எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஹீல் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உகாயா நீ தான் இதுக்கப்புறம் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கணும். அப்புறம் ஓரியன் நீ வேறு கிளாஸ் தானே, ஆனால் இப்போலேருந்து நீயும் இந்த கிளாஸ் தான். நீயும் உகாயாவும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கமாண்டர்ஸ் ஆர்டர் போடுறாரு. நம்ம ஓரியன் என்னது ஜூவை நாங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே நம்ம குட்டி மாஸ்டர் ஓரியன் உன்னால ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம கமாண்டர் ஒக்காயாவை தனியாக கூட்டிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு ஒக்காயா, அவனுக்குள்ளே ஒரு எவா இருக்குது. சப்போஸ் அந்த எவா வெளியே வந்துச்சுன்னா எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அவனோட ஆல்பா எபிலிட்டியை யூஸ் பண்ணி 2 பேரையுமே அழிச்சிடு. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஆல்பான்னு சொன்னது. என்னது, ஆல்ரெடி அந்த எவாவான ஆல்பா எபிலிட்டியை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண கமாண்டர். பட் இருந்தாலும் அதால் என்னால் அதை சமாளிக்க முடியல அப்படி சொன்னதும் நம்ம கமாண்டர் எனக்கு தெரியும் உன்னால் அந்த எவாவை அழிக்கிறது கஷ்டம்னு. அதனால் அந்த நம்ம ஜூ உடம்புலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே அதுக்கான அறிகுறி எதனா இருந்தால் அந்த எவா 2த்தையும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடு, இது உனக்கு ஈஸியாக இருக்குன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்து இவங்களை காப்பாற்றலை தான் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு, ஓகே கமாண்டர், நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். அந்த எவா எதனா வெளியே வர மாதிரி இருந்தால், ஏன்னா அட்டகாசம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் 2 பேர்த்தையும் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை கல்லாக்கிட்டு கமாண்டர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கமாண்டர் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள், என்னதான் ஜூ அந்த எவாவை டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாலும் ஜூ இன்னும் பேசிக்காக எதையுமே கற்றுக்கல. அவனை கூப்பிட்டு போய் ஸ்டார் எலிமினேஷன் கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஜூ அடுத்த நாள் 8th ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் கிரவுண்டில் நிற்கிறான். அங்கே பார்த்தா யாரையுமே ஆளை காணோம். ஒருவேளை நம்ம தப்பான ஃபேஸுக்கு வந்துட்டோம்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஓரியனும் ஹீரோயினும் வெளியே வராங்க. ஹாய் ஜூ, என்ன குளிச்சுட்டியா, இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் சிரிச்சுட்டே ஓரியனை பார்க்கலாம். ஓரியனுக்கு பார்த்தா அவங்க வீல் சேர் இல்லாமல் நல்லா தான் நிற்கிறாங்க. என்ன ஓரியன் உனக்கு சரியாச்சுன்னு கேட்கும்போது, ஆமாம், நம்ம கமாண்டர் தான் ஒரு ஸ்பெஷல் ஆல்பா பவர் யூஸ் பண்ணி என் காலை சரியாக்கிட்டாரு, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பரவாயில்லையே, நம்மளும் சீக்கிரமாக எல்லா ஆல்பா பவரையும் கற்றுக்கணும், மாஸ்டர் மைண்ட் ஆகும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். உடனே நம்ம ஓரியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கையில் இருக்க அந்த குட்டி மாஸ்டரை, நீ தானே என்னை அட்டாக் பண்ண, இப்போ அட்டாக் பண்ண சொல்லிட்டு அந்த குட்டி மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. உடனே குட்டி மாஸ்டர் ஆட ஓடுறா சாமின்னு சொல்லிட்டு அது அவன் கைக்குள்ளேயே திரும்பி போயிடுது. நம்ம ஓரியன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட 2 விரலை ஹீரோவோட கையில் இருக்க அந்த பிளாக் ஹோல் உள்ள விட்டு சும்மா ஆட்டி விளையாடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கத்துறான், என் கை ஒன்றும் பொம்மை இல்லை, என்னை பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணாத, கையெடுன்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஓரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த ஹோல் உள்ள கை விட்டு இது பண்ணும்போது ஹார்ட் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது, நல்லாயிருக்கு. திரும்பி அவங்க கையை உள்ளே விட்டு இது பண்ணுறாங்க. நம்ம குட்டி மாஸ்டர் என்ன பண்ணா கடிச்சிட்டு, என் வீட்டுக்குள்ளே கை விடாத, வெளியே கையை வெளியிடுன்னு சொல்லிட்டு கடிக்குது. உடனே நம்ம ஓரியன் என்ன கேட்குறாங்கன்னா, ஜூ, நான் உள்ள ஹோலில் கை விடும்போது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இது இருக்கட்டும், எனக்கு எப்போ ஸ்டார் எலிமெண்ட் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஓரியனும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லிக்விட் ஒரு கரண்டில் கொடுத்து இதை குடி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அதை குடிக்கிறான். வாங்கி குடித்ததுமே அவன் தொண்டை ஒரு மாதிரி பண்ணுது. அவன் கையை வச்சுன்னு கத்துறான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. நம்ம நம்ம ஓரியன் என்ன பண்ணுறாங்கன்னா சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. நம்ம நம்ம ஜோ உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ் பவர் வருது. நம்ம ஜோ என்ன சொல்கிறேன்னா, இதுதான் ஸ்டார் எலிமெண்ட்டா? உடனே நம்ம ஓரியனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே சந்தோஷம். ஆமாம், இதுதான் ஸ்டார் எலிமெண்ட் சொல்கிறாங்க. நம்ம ஜோ என்ன சொல்கிறேன்னா, நான் கூட இந்த ஸ்டார் எலிமெண்ட் ஹாட் வாட்டரில் தான் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த ஸ்டார் எலிமெண்ட் இந்த ட்ரீயில் தெரியுது. சுற்றி இருக்க நேச்சுரல்லாம் ஸ்டார் எலிமெண்ட் இருக்கிறது என்னால் உணர முடியுதுன்னு சொல்கிறான். அடுத்து என் ட்ரைனிங் என்னன்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். உடனே நம்ம ஓரியனும் என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நேரம் நீ ஹாட் வாட்டர்லேயே கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஹாட் வாட்டரா? எதுக்கு, இதுதான் உங்கள் ட்ரைனிங்கான்னு கேட்கான். உன்னை நீயே அப்சர்வ் பண்ணிக்கிறது, உன்னை பற்றி நீ அப்சர்வ் பண்ணிக்கிறது ட்ரைனிங் தான், போய் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்கிறாங்க.
உடனே நம்ம ஜோ, ச்சே! இதெல்லாம் ஒரு ட்ரெய்னிங்கான்னு சொல்லிட்டு புலம்புறான். நம்ம குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுறான், அந்த ஹாட் வாட்டர்லாம் குடிச்சு, வாவ்! இந்த ஹாட் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கடுப்பேத்திக்குது நம்ம ஜோவ. நம்ம ஜோ என்ன பண்ணான்னா, அந்த குட்டி மான்ஸ்டர அடி பொளக்குறான். இந்த பக்கம் இன்னொரு இடத்துல நம்ம ஹீரோயினும், ஓரியனும் ஹாட் வாட்டர்ல அப்சர்வேஷன் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த ஹாட் வாட்டர்ல இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும். ஆனா, நம்ம குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுவான், ஜாலியா நீந்தி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம ஜோ என்ன பண்ணான்னா, அந்த ஹாட் வாட்டர கையில அந்த ஹோல்ல மொண்டு பார்க்குறான். திடீர்னு அவன் முன்னாடி வந்து, "டூ யூ வாண்ட் யுவர் ஸ்டார் எலமெண்ட்ன்னு" சொல்லிட்டு வருது. எஸ் குடுக்குறான். உடனே அவன் பயங்கரமான ஒரு ஸ்டார் எலமெண்ட் பவர் அவன்லேருந்து அப்படியே மேல வானத்துக்கு போகுது. அத பார்த்துட்டு ஹீரோயினும், ஓரியனும் வராங்க. எங்கள கேட்காம எதுக்கு யூஸ் பண்ண? சாரி தெரியாம யூஸ் பண்ணிட்டேன்னு நம்ம ஜோ நிக்கிறான். அடுத்த நாள் என்ன பண்ணான்னா, நம்ம ஜோ வந்து பயங்கரமா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு அக்காச்சி ஸ்கூல்ல போறான் ஜாலியா. அங்க நம்ம ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டே நிக்கிறான். நம்ம ஓரியன் என்ன பண்ணான்னா, "குட் மார்னிங் ஜோ" அப்படின்றான். ஜோ என்ன பண்ணான்னா, அவன் கூட பேசிட்டே நடந்து போறான் ஸ்கூல் உள்ள. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, திட்டுறாங்க திரும்பியும் ஜோ, "நீ யார கேட்டு வந்து அந்த ஸ்டார் எலமெண்ட் பவர யூஸ் பண்ணன்னு" சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம ஜோ என்ன சொன்னான், "சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு சாரி கேட்குறான். "சரி வா, உன்னோட ட்ரெய்னிங் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் உன்னோட பவர ஆட் பண்ணலாம் வான்னு" சொல்லிட்டு கூட்டு போறாங்க ஜோவ. உடனே நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, "எனக்கு டைம் ஆயிடுச்சு பாய். நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு" சொல்லிட்டு, பாய் சொல்லிட்டு எங்கேயோ போறான். நம்ம ஹீரோயின் என்ன சொன்னா, "நில்றா" அப்படின்றாங்க. ஓரியன் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. "எனக்கு டைம் ஆயிடுச்சு பாய்ன்னு" சொல்லிட்டு எங்கேயோ நம்ம ஜோ போறான். நம்ம ஜோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அம்மாவ பார்க்குறான். அவங்க அம்மா ரொம்ப நாளாவே கோமால இருக்காங்க. வந்து பார்த்துட்டு, "அம்மா சாரிம்மா. நான் வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நான் அந்த ஆல்பா பவர யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சாரிம்மா. இந்த யூனிஃபார்ம் எப்படி எனக்கு நல்லா இருக்கா? சரி வரேம்மான்னு" சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல விட்டு கிளம்புறான். உடனே ஃபர்ஸ்ட் டேவே லேட்டான்னு சொல்லிட்டு ஓடுறான் நம்ம ஹீரோ. போற வேகத்துல நம்ம ஜோ என்ன பண்ணான்னா, ஸ்கூல் உள்ள வந்து ஒருத்தர இடிச்சிடுறான். யாருன்னு பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் வம்பு வாங்குவான் பாரு. அந்த குப்பைய தூக்கி போட்டு, "நீலாம் அந்த குப்பை மாரி வேஸ்ட்டுன்னு" சொல்லிட்டு. அவன் வந்து நிக்கிறான். "ஏய் யூஸ்லெஸ்! நீ என்ன பண்ற இந்த ஸ்கூல்ல? அதுவும் யூனிஃபார்ம்ல" சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணவே எனக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ரேங்க் ஹோல்டரா நிக்க வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு என் யூனிஃபார்ம்னு" சொல்லிட்டு, "சரி வா நம்ம இனிமே ஃபைட் பண்ண தேவையில்ல. நம்ம இனிமே ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம்னு" சொல்லிட்டு கை குடுக்கலான்ட்டு போவான். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, "ச்சீ! உன் கூடலாம் நான் வந்து படிக்கிறதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அந்த கைய தட்டிவுட்டு அவன் வந்து ஃபயர் ஆல்பா பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். உடனே அத வந்து அவன் ஜோ கிட்ட யூஸ் பண்ண ஜோ ஓடுறான். சுத்தி ஒரே கூட்டமாங்கன்னு சொல்லிட்டு ஓரியனும், ஹீரோயினும் உள்ள வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா, அவன் வந்து நம்ம ஜோவ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கத்துனாங்காட்டி, "அவன் இப்ப தானடா ஃபர்ஸ்ட் டே வரான். அவன என்னடா பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு கத்துறான். பின்னாடி நம்ம ஓரியன் வந்து அவ வாய பொத்தி, வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ன்னு சொல்லிட்டு வாய பொத்துறான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட மொத்த ஆல்பா பவரையும் நம்ம ஜோ மேல யூஸ் பண்றான். நம்ம ஜோ ஓடிட்டே இருந்தவன் அவன் மேல அட்டாக் பண்ணி அவன் கீழ விழுறான். உடனே எல்லாம் ஷாக்கா பார்க்குறாங்க. அவன் கிட்ட போய், "ஏய் ஜோ! இன்னும் நீ சாவலயாடா நீ? இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவனோட ஆல்பா பவர யூஸ் பண்றான். நம்ம ஜோ அவன் கைய வச்சு அவன் பிளாக் ஹோல்ல காமிச்சதுமே, பிளாக் ஹோல் வந்து மொத்த ஆல்பா பவரையும் இசுக்குது. உடனே அவன் என்ன பண்ணான், "டேய்! என்னடா பண்ண? எங்கடா என் ஸ்டார் எலிமெண்ட் பவர காணோம்னு" சொல்லிட்டு அவன் ஜோவ அட்டாக் பண்ண போறான். உடனே நம்ம ஜோ அவனோட பிளாக் ஹோல்ல கைய இப்டி காமிச்சதுமே, அதுலேருந்து வர ஸ்டார் எலிமெண்ட் வந்து அவன தூக்கி அடிச்சுது வானத்துல. அத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆவுறா. நம்ம ஓரியன் என்ன பண்றாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து உடைஞ்சு போய் ஓரமா உட்கார்ந்துர்றான். ச்சே! நம்ம ஆல்பா பவர தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சோமே! இப்படி ஃபர்ஸ்ட்டு நாளே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் நம்ம ஜோ. உடனே நம்ம ஜோ வந்து கிளாஸ் ரூம் உள்ள போறான். அங்க போனதுமே எல்லாம் அவன ஒரு மாரி பார்க்குறாங்க. அங்க இருந்த சார்ட்ட என்ன சொல்றான், "சாரி சார் நான் லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். சார் என்ன சொல்றாங்கன்னா, "போ தம்பி நீ காலையில பண்ண ஃபைட்டுக்கும், இப்ப லேட்டா வந்ததுக்கும் உனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. போய் உட்காருன்ட்டாங்க." அதுக்கப்புறம் நம்ம ஓரியன் என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா! நம்ம ஜோ ஃபர்ஸ்ட் டேவே என்டர்டெயின் பண்றான்றாங்க." நம்ம ஹீரோயின் வந்து ஜோக்கு பனிஷ்மென்ட்ட குடுத்தத நெனச்சு சோகமா இருக்காங்க. உடனே நம்ம ஓரியன் ஜோ கிட்ட போய், "ஹாய் ஜோ! எப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "நானா? ஏதோ இருக்கேன். இப்ப தான் பிரின்சிபல் ஆஃபீஸ்ல வந்து என்ன கூப்பிட்டு பிரின்சிபல் வந்து திட்டி அனுப்புறாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். நம்ம ஓரியன் வந்து என்ன சொல்றான்னா, "ஆமா. வந்த மொத நாளே அதுவும் ட்ரெய்னிங் ஸ்டூடண்ட் வந்து மொத நாளே ஒரு ஸ்டூடண்ட்ட போய் ஆல்பா பவர் யூஸ் பண்ணி அடிச்சா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "பரவால்ல விடு ஜோ. இன்னைக்கு நான் காலையில 2 விஷயத்த பார்த்து என் ஆட்ட பறி குடுத்துட்டேன். ஒண்ணு வந்து நீ அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ அப்சர்வ் பண்ண பாரு. இன்னொன்னு வந்து அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ நீ யூஸ் பண்ணும்போதும்,
அப்படின்னு சொல்றாங்க. அங்க குர்பாஷின்னு ஒரு பையன் வரான். ஒரு பையன் வந்து நம்ம ஜோக்கு கை குடுக்குறான். கை குடுத்து, "நீ இதுக்கு முன்னாடி இங்க கிளீன் பண்ணத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா அருமையா வேலை செய்வ. இப்ப நீ வந்து ஸ்டூடெண்ட்டா வேலை செய்றது எனக்கு இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கை குடுக்குறான். உடனே நம்ம ஜோ சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க் யூன்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த கால்ல ஹீரோ கிட்ட ஃபைட் வாங்கினவன் வந்து பார்க்குறான். வந்து அவன் தலைய புடிச்சு இழுத்துட்டு போய், "டேய்! அவன் யாரு? அவன்ட்ட போய் பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்னு" சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சு அவன் தலை மேலயே அடிக்கிறான். இத பார்த்து இந்த குருபாயின்ற ஒரு ஸ்டூடண்ட் வந்து இத பார்த்துட்டு உள்ள வரான். உள்ள வந்து அவனோட பவர யூஸ் பண்ணி அந்த ஹீரோ கூட ஃபைட் போட்டவன வந்து கீழ தள்ளுறான். "ஏன்டா நீ திருந்தவே மாட்டியாடா? அவனே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரான். அவன்ட்ட போய் சண்டை இழுத்துட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட போய் திட்டுறான் அவன். உடனே நம்ம கிருபாஜியும், ஜீவும் வந்து ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. உடனே நம்ம நம்ம குருபாய் வந்து, "நீ இவன நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவன் எதனா பிரச்சனை பண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். உடனே எல்லாம் ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருமே ரோட்ல இருந்து கீழ டவுனுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஓடணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஓடுறான். நம்ம ஓடி என்ன பண்ணான்னா, நம்ம ஹீரோ வந்து சியர் அப் பண்றான். "உன்னால முடியும் ஜோ! உன்னால முடியும் ஜோ! ஓடு ஓடுன்னு" சொல்லிட்டு சியர் அப் பண்றான். அப்புறம் எல்லாம் ஃபாரஸ்ட்ட ரீச் பண்ணிடுறாங்க. நம்ம குருபாய் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க நம்மளோட நேச்சுரலையும் நம்மளால நெறைய ஸ்டார் எலமெண்ட்ட யூஸ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் காட்டுறான். சரி எல்லாம் ஓட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் எல்லாம் ஓடுறாங்க. எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல நம்ம ஹீரோ மட்டும் நின்னு குட்டி மாஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்கான். ச்சே! ஸ்டூடெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி ஜாலியா இருந்தோம். ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியானோம். ஆனா இப்ப ட்ரெய்னிங் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு நின்னு பேசிட்டே இருக்கான். அங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்ட வந்து காட்டுப்பன்னி வந்து அட்டாக் பண்ணுது. அத வந்து நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அது நம்ம கிருபாச்சு. உடனே நம்ம ஹீரோ வந்து, "ஏய் அது என் ஃப்ரெண்டு. அவன எதுவும் பண்ணாதன்னு" சொல்லிட்டு கத்துறான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கு. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட்